பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இந்த ரயில் மே 2 இருந்து நேரம் மாற்றப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தயவு கூர்ந்து வீடியோவை முழுமையாக பார்க்கவும். குட் மார்னிங் கைஸ். சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஒரு புதுசான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணதில்லை வீடியோவில். அண்டு எந்த ட்ரெயினில் போகிறோம் சென்னை பீச் வந்திருக்கோம், இந்த டைமிங் தெரிஞ்சிட்ருக்கோம். அதே தான் அந்த சென்னை பீச் டு செங்கல்பட்டு போகிற ஏசி லோக்கல் ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க. புது ட்ரெயின், புது ஜேர்னி. போகலாம். டைம் வந்து 6:47 ஆகுது. 7 o'clock நமக்கு வந்து ட்ரெயின் வந்து கிளம்பும். நம்ம உள்ள கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கலாம். கூட்டமாக இருக்கும். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. சென்னை டு செங்கல்பட்டு போக 105. அண்ட் இதோ நிற்கிது நம்ம ட்ரெயின். இன்னும் 3 minutes தான் இருக்குது ட்ரெயின் எடுக்க. போ. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வந்த உடனே ஒரு லேடிஸ் கோச் இருக்குது. போக போக பார்ப்போம். இன்னும் 2 minutes தான் இருக்குது ட்ரெயின் எடுக்க. அதனால தான் நான் இப்படி ரஷ்ஷாக போயிட்டுருக்கேன். நம்ம ட்ரெயினில் போயிட்டு இந்த ட்ரெயினை பற்றி நிறைய பார்ப்போம். நிறைய நேரம் இருக்குது நமக்கு. ட்ரெயின் ஷார்ப்பாக 7 o'clock சென்னை பீச்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் நிறைய ஸ்டாப்பிங்ஸ் வந்து நிற்காது. சென்னை டு செங்கல்பட்டு போகிற ட்ரெயின். நம்ம அதெல்லாம் போக போக பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து சென்னை ஃபோர்ட். ஸோ போகலாம் வாங்க. செம்ம குழுன்னு இருக்குங்க. நான் நினைக்கிறேன் கேட்குதா? அடுத்து அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் உள்ளே வரும். அண்ட் ட்ரெயின்குள்ளே நீங்கள் ஏறிட்டிங்கன்னா எல்லா கோச்சஸுமே கனெக்டடு. நீங்கள் ட்ரெயின்குள்ளேயே 100 வாட்டி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நடந்து போகலாம். போக பார்க்கலாம். செம்ம குழுன்னு இருக்குங்க. அதுதான் சென்னை ஏசி லோக்கல் ட்ரெயின். போகலாம் நம்ம. நான் ஒரே ஆனந்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். புது ட்ரெயின், புது ஜேர்னி. ஜாலியாக போவோம் வாங்க. சென்னை பார்க் ஸ்டேஷனே வந்துருச்சு. பட் இன்னும் வந்து ட்ரெயின் காலியாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. பட் எல்லாருமே வந்து ஏசி லோக்கலுக்காக நிற்கலை, நார்மல் லோக்கல் ட்ரெயினுக்காக நிற்கிறாங்க. யூஸ்வலாகவே சென்னை பீச்சில் வந்து லோக்கல் ட்ரெயினில் கூட்டம் ஏறாது. பார்க்கில் தான் வந்து அதிக கூட்டமே ஏறும். அதே மாதிரி பார்க்கில் தான் நிறைய கூட்டம் நின்றுச்சு. பட் கூட்டம் ஏறல. சென்னை எழும்பூர் ரயில் நிலை கதவுகள் வலதுபுறம் திறக்கும். சென்னை எக்மோர்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுல. அடுத்த ஸ்டேஷனே வந்து மாம்பலம் தான். நடுவில் வந்து சேத்பேட், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம்லாம் நிற்காது. இது மாதிரி நிறைய ஸ்டாப்பிங்ஸ் வந்து இந்த ட்ரெயின் நிற்காது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ட்ரெயின் ஓடுதில்ல, சென்னை பீச் டு தாம்பரம். அது வந்து எல்லா ஸ்டேஷன்ஸுமே நிற்கும். நடுவில் இருக்க எல்லா சர்பன் ஸ்டேஷன்ஸ்லுமே அந்த ட்ரெயின் நிற்கும். பட் இந்த ட்ரெயின் வந்து அந்த மாதிரி கிடையாது. நிறைய ஸ்டாப்பிங்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுது. அண்ட் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணுங்க. ஆக்சுவலி ஃபேர் வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ரியலி வந்து லைக் வந்து நீங்கள் சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டுக்கு நார்மல் ட்ரெயினில் போகணுன்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபேர் 15 rupees தான். 15 எங்கே இருக்குது அண்ட் 105 எங்கே இருக்குது நீங்களே பாருங்கள். எனக்கு புரியுது நார்மல் ட்ரெயின், இது ஏசி ட்ரெயின், கம்ஃபர்டபுள் வந்து வேறு கம்பேரிசன்லாம் நம்ம பார்ப்போம். பட் 105 அது 4x4 5x6 அப்படின்ட்டு எங்கேயோ இருக்குது. அண்ட் நிறைய மக்கள் வந்து நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறிடுறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கவுண்டரில் நார்மல் டிக்கெட் தான் எடுக்கிறாங்க. இதுவும் அதே ஃபேர்னு நினச்சிட்டு ஏறிடுறாங்க. ஆக்சுவலி உள்ளே வந்து டிடிஆர் இருக்கார். அவர் வந்து டிக்கெட் செக் பண்ணுறப்ப தான் அவர் வந்து பார்த்துட்டு இது வந்து
ஏசி லோக்கலுக்கு நீங்கள் தனியாக கவுண்டரில் எடுக்கணும் அப்படின்ட்டு. மக்களுக்கு அது தெரியலை, அது ஏன்னும் தெரியலை. ஸோ அவங்க அடுத்த ஸ்டேஷன்ஸ்லேயே வந்து அவங்க இறங்கிடுறாங்க. இது மாதிரி தாங்க போகுது. அதனாலேயே வந்து நிறைய பேர் இல்லை கோச்சில், நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து தெரியாமல் ஏறிடுறாங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க, வேலைக்கு போகணும், டைம் ஆகுது, தெரியாமல் ஏறிடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் யூஸ் பண்ணலாம். இன்னும் நம்ம நிறைய கம்பேரிசன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாம்பழம் தான். ஸோ டைரெக்டாக போகலாம் வாங்க. அண்ட் வந்து அவங்க முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க டோர்ஸ் எந்த பக்கம் திறக்கும்னு. பார்த்தீங்களா, அந்த சைட் டோர் திறக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட் டோர் வந்து ஓப்பன் ஆகாது. எந்த ஸ்டேஷன் வருதோ அந்த ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் அந்த சைடில் டோர் திறக்கும். அது மாதிரி அழகாக வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு வாட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி நார்மல் ட்ரெயின்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும், அடுத்த ஸ்டேஷன் என்ன, இது என்ன ஸ்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ அது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு டோர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த பீப் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் மூடுறாங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் அது தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ப்ரிகாஷனரியாக இருக்கலாம்ல, அதனால் இறங்கி நம்மளால் போக முடியாது. பார்த்தீங்களா, மூடிட்டாங்க. நம்ம அங்கே நிற்கவும் முடியாது. ஸோ நம்ம சீட்டில் அழகாக உட்காந்துக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது சொல்லாத்திக்கிட்டு இருக்கலாம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ட்ரெயின் சைதாப்பேட் நிற்கலை, ஸ்ட்ரைட்டாகவே மாம்பழம்க்கு அடுத்து கிண்டி தான். அதோ பாருங்கள் நம்ம லோக்கல் ட்ரெயின். என்னதான் இருந்தாலும் அந்த ட்ரெயின் அடிச்சிக்க முடியுமாங்க? ஜாலியாக நின்றுட்டு காற்று வாங்கிட்டே போகலாங்க அந்த ட்ரெயினில். என்னடா ஏசி ட்ரெயின், நல்லா வெளி காற்று வாங்கிக்கிட்டு போகலான்டா, நல்லா சுல்லுன்னு போவோம் அந்த ட்ரெயின். ஸோ அப்படியே போய் ஜன்னல் பக்கத்துலேயே இல்லை எங்கேயாவது நின்னீங்கன்னா அப்படியே டோர் பக்கத்தில், அப்படியே கெட்டி பார்க்க சொல்ல, ஃபுட்போர்ட்டு கிடையாது, டோர் பக்கத்தில் அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தோன்னு வைங்களேன், சுல்லுன்னு காற்று வரும். அதுவே செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை கேட்டிங்கன்னா இது ஏதோ ஒரு வாட்டிக்கு நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் டெய்லி வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். லைக் வந்து இந்த டைமுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது, சீக்கிரமாகவும் போய் சேருது அப்படின்றப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி என்னை கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து தெரியல. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே கிண்டி ஸ்டேஷன் வந்துருச்சு. வாங்க நம்ம இந்த ட்ரெயின் டூர் பார்க்கலாம், ட்ரெயினை சுற்றி பார்க்கலாம். வாங்க என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே எல்லா இடத்துலையும் அங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அண்ட் இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெயின்குள்ளே நீங்கள் ஒரு இடத்துல ஏறிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெயின்குள்ளே ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் போய்க்கலாம். எக்ஸப்ட் லேடிஸ் கோச், அது மட்டும் கொஞ்சம் பிளாக்டாக இருக்கும். போவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து போய் பார்ப்போம். ட்ரெயின்குள்ளே வாக்கிங் போகலாம். ஆக்சுவலி ட்ரெயினில் வந்து 2-3 டீச்சர் இருக்காருங்க. ஸோ அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், எந்த சைடு வந்து ஸ்டேஷன் வருதோ அந்த சைடு மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அண்ட் உங்களுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க எந்த சைடு ஓப்பன் ஆகும்னு. அண்ட் இங்கே வந்து எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட். உங்களுக்கு ஏதாவது திடீர்னு எமர்ஜென்சினா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேசலாம் ஆப்ரேட்டர்கிட்ட. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து எப்பயும் போல் அங்கே ஒரு எமர்ஜென்சி ஃபயர் அலாரம் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, நிறைய இடத்துல அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்டில் வந்து ஹிந்திலேயும் வரும், தமிழ்லேயும் வரும், அண்ட் இங்கிலீஷ்லேயும் வரும் என்னென்ன ஸ்டேஷன்ஸுன்ட்டு. அண்ட் பேக் வைக்க உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்துருச்சு. அண்ட் சீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. 105ங்க ரேட்டு, பட் நார்மல் சீட்டிங் கொடுத்துருக்காங்க.
ஐ தாட் ஆஃப் குஷன் ஏசி கோச் அப்படின்ட்டு சொல்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் குஷனில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மல் லோக்கல் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து இங்கே வந்து குஷன் வச்சு தான் வரும். அது மாதிரி மேபி கொடுத்துருக்கலாம். பட் இவங்க வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் நிறைய வந்து ஏசியோட அந்த சில்னஸ் இழுக்க தான் செய்யும். ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியலை. சீட்டிங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் கூட அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. என்ன இந்த ட்ரெயினில் ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து ஏசி இருக்குங்க, அதுதான் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ட்ரெயினில் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் மக்கள் ஜாலியாக வந்து வெயிலில் காற்று வாங்கிட்டே போகலாம் குளு குளுன்னு, டென்ஷனே இல்லாமல். அதை தவிர்த்து சிட்டிங் அண்ட் மற்றது எதுவுமே நோ. செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில். சொல்ல மறந்த பாருங்க, இந்த ட்ரெயினில் ஃபேன்லாம் இருக்குது, ஆனால் எந்த ஃபேனுமே ஓடல. ஏசி இருக்கப்போ எதுக்கு ஃபேனு அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். பட் எதுக்கப்புறம் ஃபேன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நானும் கேட்பேன். ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின் ஜேர்னி. ஒரு மாதிரி இன்னுமே காலியாக தான் இருக்குது கோச்சஸ் எல்லாமே. மக்கள்லாம் யாருமே வந்து ஏறல. சென்ட் தாமஸ் மவுண்ட் கழித்து அடுத்ததே வந்து திரிசூலம் தான் இந்த ட்ரெயின் வந்து நிற்கும். நடுவில் பழந்தாங்கல், மீனம்பாக்கம்லாம் இந்த ட்ரெயின் வந்து நிற்காது. அதான் சொன்னல ஆல்ரெடி நிறைய வந்து நடுவில் ஸ்டாப்பிங்ஸ் வந்து இந்த ட்ரெயின் வந்து கவர் பண்ணாதுன்னு. அது மாதிரி நடுவில் நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த ட்ரெயின் நிற்கலை. ஒரு டிப்பிக்கல் லோக்கல் ட்ரெயின் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இந்த ட்ரெயின் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு டிப்பிக்கல் ஏசி லோக்கல் ட்ரெயின் பண்ண வேண்டிய வேலையை இந்த ட்ரெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. குளுன்னு காற்று கொடுத்துக்கிட்டே இருக்குது. சில்னஸ் மட்டும் குறையவே இல்லைங்க. சம்மரில் இந்த சென்னை வெயிலில் நீங்கள் ஏறி உட்காந்திங்கன்னா நல்லா போகலாம். திரிசூலம் கழித்து அடுத்த ஸ்டேஷனே வந்து தாம்பரம் தான். நடுவில் குரோம்பேட், பல்லாவரம் அண்ட் தாம்பரம் சானிட்டோரியம் ஸ்டேஷன் வந்து இந்த ட்ரெயின் நிற்காது. ட்ரெயின் நம்பர் வந்து 49003, சென்னை பீச் டு செங்கல்பட்டு ஜங்ஷன் போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து சென்னை பீச்சில் 7 o'clock ஏர்லி மார்னிங் 7 o'clock எடுத்து அண்ட் 8:35க்கு செங்கல்பட்டு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். தாம்பரம்க்கு வந்து 7:42க்கு போகுங்க. ஆக்சுவலி சென்னையில் இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் வந்து 3 தான் ரன் ஆகுது. இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு ட்ரெயின் போகும். அண்ட் செங்கல்பட்டுலேருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து 9 o'clock அந்த ரேஞ்சில் வந்து கிளம்புங்க. எனக்கு சரியாக தெரியல, நான் உங்களுக்கு வந்து அந்த சார்ட் இருக்குது, அது வந்து நான் போட பார்க்குறேன். 9 o'clock அந்த ட்ரெயின் வந்து கிளம்பும். அங்கே கிளம்பி இங்கே சென்னை பீச் வரும். அண்ட் ஈவினிங் அதே மாதிரி சென்னை பீச்லேருந்து ஒரு ட்ரெயின் 6 o'clock அந்த ரேஞ்சில் வந்து கிளம்பும். அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து கிளம்பும். ஸோ ஒரு நாளைக்கு சென்னை பீச் டு செங்கல்பட்டு போகிற ட்ரெயின் வந்து 4 வாட்டி ரன் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு சென்னை பீச்சில் எடுத்து செங்கல்பட்டு அண்ட் செங்கல்பட்டு டு சென்னை பீச், திருப்பி ஈவினிங் வந்து சென்னை பீச் டு செங்கல்பட்டு அண்ட் செங்கல்பட்டு டு சென்னை பீச் அப்படின்ட்டு மார்னிங் 2 வாட்டி அப் அண்ட் டவுன் அண்ட் ஈவினிங் 2 வாட்டி அப் அண்ட் டவுன்னு இந்த ட்ரெயின் ரன் ஆகும். ட்ரெயினும் இருக்குது, தாம்பரம் டு சென்னை பீச் போகிற ட்ரெயின். அது வந்து அப்படியே உல்டாவா ஒரு நாளைக்கு 2 ரன் தான் ஓடும். மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்றுன்னு. மார்னிங் வந்து தாம்பரமில் எடுப்பாங்க, சென்னையில் எடுக்க மாட்டாங்க. தாம்பரமில் 5:45க்கு அந்த மாதிரி எடுத்து சென்னை பீச் போகும். அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் அங்கேயே தான் இருக்கும். அதே ட்ரெயின் வந்து சென்னை பீச்சிலேருந்து ஈவினிங் கிளம்பும். ஒரு 7:15 அந்த ரேஞ்சில், 7 o'clock அந்த ரேஞ்சில் சென்னை பீச்சில் கிளம்பும். அது அப்படியே வந்து தாம்பரம் ரீச் ஆகும். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து தாம்பரம்லேருந்து சென்னைக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரெயின் ஏறினாங்கன்னா அழகாக வந்து ரீச் ஆகிடுவாங்க சென்னை பீச்சுக்கு. ஈவினிங் அதே மாதிரி சென்னை பீச்சில் ட்ரெயின் ஏறி தாம்பரமுக்கும் வீட்டுக்கு வந்துட முடியும். நடுவில் நிறைய இந்த லோக்கல் ட்ரெயின் உங்களுக்கே தெரியும், நிறைய கூட்டம் இருக்கும் நார்மல் லோக்கல் ட்ரெயினில். பட் இந்த ட்ரெயினில் வந்து இல்லை, அவ்வளோவும் கூட்டம் இல்லை. நார்மல் லோக்கல் ட்ரெயினில் இருக்க கூட்டம் இங்கே இல்லை. இந்நேரம் இந்த கோச் நார்மல் லோக்கல் ட்ரெயினாக இருந்ததுன்னு வைங்களேன், இந்த கோச் ஃபுல்லாக நசுங்கி சட்னியாக இருக்கும், அந்த அளவு கூட்டம் இருக்கும். நான் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. வாங்க போயிட்டே இருக்கலாம் செங்கல்பட்டை நோக்கி.
சேரும் இடம் செங்கல்பட்டு சந்திப்பு. அடுத்த ரயில் நிலையம் திருக்கழுத்தூர். பெருங்களத்தூர் கழிச்சு கூடுவாஞ்சேரி தான். நடுவில் வண்டலூர் ஊரப்பாக்கம்லாம் நிற்காது இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 2 இருக்குல்ல, அந்த 2 ட்ராக் அதுதான் லோக்கல் ட்ரெயின் போகும். ஏசி லோக்கலுங்கிறதுனால இந்த ட்ராக் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ஸோ பெருங்களத்தூர்லேருந்து நம்ம ட்ரெயின் வந்து டோர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, பட் இன்னும் எடுக்கலை. இதுக்கப்புறமா இது என்ன திருப்பி ஓப்பன் ஆகுது, மேபி சிக்னல் போட்டிருப்பாங்க, அதனால் எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகுது என்னமோ. சேரும் இடம் செங்கல்பட்டு சந்திப்பு. அடுத்த ரயில் நிலையம் கூடுவாஞ்சேரி. ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ரன், அதாவது இனாகுரல் ரன் வந்து 19th ஏப்ரல், இதே மாதம்தான் 19th அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி தான் வந்து ரன் ஆச்சு. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து டெய்லி ரன் ஆகுங்க, எக்ஸப்ட் சண்டேஸ். சண்டேல மட்டும் இந்த ட்ரெயின் வந்து ஓடாது, மற்ற எல்லா நாள்லையும் இந்த ட்ரெயின் வந்து ஓடும் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ். இப்போ வந்து கூடுவாஞ்சேரி தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏசி லோக்கல் எதுக்கு? ஏசியில் குழு உட்காந்துட்டு போகிறதுக்கு. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து 2 வாட்டி தான் ரன் ஆகுதா, காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. 2 வாட்டியுமே சூரியன் இருக்காது. என்னதான் இங்கே வந்து முகத்தில் இந்த மாதிரி அடித்தாலும் அந்த ஹீட் வந்து அவ்வளோ இருக்காது. விடியகாலில் போகிற ட்ரெயின் அண்ட் நைட்டு சூரியன்லாம் செட் ஆகிட்ட பிறகு போகிற ட்ரெயின், இது ரெண்டுமே வந்து சூரியன் இல்லாத நேரத்தில் ஓடுது. ஒரு மிட், அதாவது நடுவில். எனக்கு புரியுது டிமாண்ட் வந்து காலையில் தான் இருக்கும், காலையில் வேலைக்கு போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க, காலையில் ரிட்டர்ன் வரவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு. பட் இருந்தாலும் வந்து அந்த ஏசி அப்படின்றது எப்போ தேவைப்படும்னா, அது உச்சி வெயில் இருக்கும் பார்த்தீங்களா, மதியானம் 12 மணி 1 மணி, அந்த டைமில் தான் வந்து ஏசி ஐயோ ஒரே சூடாக இருக்கே, எங்கேயாவது சில்லுன்னு போய் உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தேவைப்படும். இது ரெண்டுமே ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓடுறதுனால ஏசியோட தேவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரெயின் எடுத்துக்கலாம். டைம் ஸ்கெடியூல் இருக்குல்ல, நிறைய 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து லோக்கல் ட்ரெயின் நார்மலாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு புது ட்ரெயின் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூட்டமும்லாம் இல்லைங்க, அவ்வளோ ஓரளவுக்கு தான் ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஃபுல்லாலாம் இல்லை. நார்மல் லோக்கல் ட்ரெயின் அளவுக்குலாம் இந்த ட்ரெயின் கிடையாது. ஓகே, 2 வீக்ஸ் ஆகுது இந்த ட்ரெயின் விட்டு. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சாலும் மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நல்லா குழு குழுன்னு இருக்குங்க ட்ரெயின். கூல்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக. எனக்கு கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது இந்த ஏசி ட்ரெயின். ஸ்டேர்ல இருக்கு ஏசின்னா, அப்புறம் கூலிங் அதிகமாக இருக்குன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் 105 ரூபா கொடுத்துட்டு. பொத்தேரி கழிச்சு காட்டாங்குளத்தூர், மறைமலை நகர்லாம் இந்த ட்ரெயின் நிற்காது. அடுத்த ஸ்டாப்பிங்கே வந்து சிங்கப்பெருமாள் கோயில் தான். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாருங்கள், 34 எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் வந்து விடுறாங்க அண்ட் வந்து டைமிங்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க.
May 2 இருந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இது. சேரும் இடம் செங்கல்பட்டு சந்திப்பு. அடுத்த ரயில் நிலையம் மரகூர். நியூஸ் பேப்பரில் காமிச்சிருந்தால May 2 இருந்து டைமிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களாம். அதான் ஆல்ரெடி சொன்னாங்க, நான் காலையிலே போது ஈவினிங்காக வருது, சூரியனே இல்லாத நேரத்தில் இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து மதியானம் வந்து ட்ரெயின்ஸ்லாம் வந்து அதிகமாக்குறாங்க. ஒரு 2 ட்ரெயின்ஸ் 8 ஆல்ரெடி 6 ஓடிக்கிட்டு இருக்கிறது 8 மாற்றுறாங்க. ஸோ வந்து மதியானம் 1 o'clock and 12 அந்த ரேஞ்சில் வந்து மதியானம் 1 மணிக்கு தாம்பரமில் எடுத்து அப்புறம் 1:55க்கு சென்னை பீச் போகிற மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து மாற்றுறாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுக்கும் அதே டைமிங் தான், 4:30 அந்த ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க. டைமிங் சேஞ்செலாம் இதுக்கப்புறம் தான் இன்னும் வந்து தெரிய வரும். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் தான் வாங்கி நான் படித்தேன். அவர் ஆக்சுவலி அந்த அங்கிள் தான் வந்து காமிச்சார். அவர் கேட்டார் என்ன டைமிங்கில் வந்து செங்கல்பட்டுலேருந்து ட்ரெயின் கிளம்பும் அப்படின்ட்டு ஈவினிங்கு. ஸோ அப்படி காமிச்சப்போ ட்ரெயின் டைமிங்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் காமிச்சார், அவர் படிச்சுட்டு இருந்தார். பாருங்கள் அப்படின்ட்டு காமிச்சு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு புது இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருந்தது. நான் காமிச்ச அந்த அங்கிளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பாருங்கள், நம்ம இங்கே செங்கல்பட்டு ஏரி ஏதாவது ஒரு வாட்டி நான் வந்து ரிவர்ன்னு சொன்னேன், செங்கல்பட்டு ரிவர்னு. சரியான சிரிப்பு. ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாரு, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தது. சாரி, இது ஏரி ரிவர் இல்லை. டைமிங்ஸ்லாம் மாற்றுறாங்க. மதியான நேரத்தில் ட்ரெயின் வந்து ஓட போகுது. ஸோ இந்த சென்னை வெயிலுக்கு மதியான நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது ரொம்பவே நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் 105 அப்படின்ட்டு நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. மாதிரி சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வருதுல்ல, அதுக்கான ஃபேரும் வந்து சும்மா கம்மியாலாம் கிடையாதுங்க. 85-90 அந்த ரேஞ்சில் வருது. எனக்கு சரியாக தெரியல, நான் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுவும் அதிகம்தான். கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம் நம்ம செங்கல்பட்டுக்கு. இந்த தாம்பரம் கழித்து ட்ராக் வந்து மாற்றி விடுறாங்க. லோக்கல் ட்ராக்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ட்ராக்குக்கு ஒரு சில ஸ்டேஷன்ஸில் வந்து மாற்றி விடுறாங்க. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு இந்த ட்ரெயின். This is the last station of this route. சதர்ன் ரயில்வேஸ் நல்லா பலன்னு இருக்குது இந்த ட்ரெயின். விட்டு 2 weeks ஆகுது. க்ளீனாக தான் இருக்குது. நான் நினச்ச அளவுக்குலாம் இல்லை. மக்கள் அதை நல்லா பார்த்துக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்புவோம். அண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஃப்ரண்ட்லேயும் ஒரு லேடிஸ் கோச் இருக்குது, பேக் சைட்லேயும் ஒரு லேடிஸ் கோச் இருக்குது. இது பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் திருப்பி வந்து இங்கேருந்து சென்னை பீச்சுக்கு 9 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்பும். அண்ட் 10:30க்கு சென்னை பீச் போய் சேரும். செங்கல்பட்டு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு. அந்த ட்ரெயினை விட்டு வெளில இறங்கினோடனே என் கண்ணாடி ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. அவ்வளோ ஹீட் இருக்குது வெளியில். அது வெளில வந்த பிறகு தான் தெரியுது. டைம் வந்து 8:29 ஆகுது. 8:35க்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு 6 minutes வந்து ஏர்லியாக வந்திருக்கு. சூப்பரான ஒரு ட்ரெயின். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் நார்மல் லோக்கல் ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது. இயர்லியாக வந்துருச்சு. நார்மல் லோக்கல் ட்ரெயின்னா நிறைய சிக்னல் கொடுத்துருப்பாங்க. தாம்பரமில் சிக்னல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே நிறைய இடத்துல கூடுவாஞ்சேரிலையும் சிக்னல் போட்டு நிறுத்துவாங்க. இந்த ட்ரெயினுக்கு எங்கேயுமே சிக்னல் கொடுக்கல. அந்த எக்ஸ்பிரஸ் ட்ராக்கில் வந்ததுனால கடகடன்னு இயர்லியாக சீக்கிரமாக வந்து இறக்கி விட்டுருச்சு. ஸோ நம்ம அழகாக வந்து செங்கல்பட்டு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஒரு நல்ல ஒரு ஜேர்னி, நல்லா குழுக்குள்ளோன்னு இருந்தது. ஏறினதும் தெரில, இறங்கினதும் தெரில, அது மாதிரி இருந்தது. 1.5 hours அது மாதிரி உடனே வந்தாச்சு. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு அழகான ஒரு பாய் சொல்லிக்கலாம். இதோடு இந்த ஜேர்னியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய், எனக்கு ஒரு பாய். பாய். செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச் போகிற ட்ரெயின் டிமாண்டை பாருங்கள் இந்த லோக்கல் ட்ரெயினுக்கு. அதே மாதிரி நமக்கு பின்னாடி வருது பார்த்தீங்களா, ஒன்று ஏசி ட்ரெயின் நம்மளை கூப்பிட்டு வந்து செங்கல்பட்டில் விட்டுதே. அது வந்து செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச்சுக்கு 9 மணிக்கு கிளம்பும். அதுவும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. அதோட டிமாண்டும் பார்ப்போம். கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம்னு. தொங்கிட்டுலாம் போகிறாங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ட்ரெயினில். அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த ஏசி லோக்கலை பார்ப்போம். இப்போ பார்த்துடலாமா இந்த ட்ரெயினோட டிமாண்ட் என்னன்னு. காலியாக தானே இருக்கு ட்ரெயின். வந்து சொல்கிற அளவுக்குலாம் கூட்டமாக இல்லை, காலியாக தான் இருந்தது. அந்த லோக்கல் ட்ரெயின் அளவுக்குலாம் வந்து கூட்டம் இல்லை. பட் சீட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, அதனாலேயே என்னமோ. பட் காலையில் நாம் வரும்போது அவ்வளோ கூட்டம் இல்லை. இட்ஸ் ஓகே, நைஸ் ஜேர்னி, டாடா.